நம்ம மதுரையில் நடக்கிற தமிழக வெற்றிக்கழகத்தோட 2வது மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அந்த மக்களுக்கு மருத்துவ உதவிக்காக, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 500 மெடிக்கல் இதில் டாக்டர்ஸ் 200 பேர், 300 நர்ஸு அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். அந்த மருத்துவ உதவிக்கு நிறைய ஆம்புலன்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸு. அதில் இன்னொரு அங்கீகாரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த ட்ரோன் மூலயமா மக்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து முதன்முறையாக மாநாட்டில் வந்து மக்கள் இப்போ கூட்டமாக இருக்கிற விஷயத்தில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் அவங்க ட்ரோன் மூலயமா அந்த மெடிக்கலை வந்து கொண்டு வந்து அந்த ஹிட்டை வந்து அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. அது ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணியிருக்கோம், இதுவரைக்கும் யாரும் பண்ணலை. அதோடைய விவரங்கள் எல்லாமே அவருடைய யாலி ஏர்ஸ்பேஸோட எம்டி அவர் பேசுகிறார். இதில் என்னென்னா, உயிர் காக்கிறதுல இப்போ கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸோ இல்லை நம்ம தூக்கிட்டு வந்து அவங்கள கூட்டு வரணும். இப்போ ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணணும், ஒரு மெடிக்கல் ஃபஸ்ட் எய்டு பண்ணணும்னா கூட அவங்கள கூட்டிகிட்டு வரணும். இவ்வளோ நெரிசலில் ஆம்புலன்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு தூக்கிட்டு வரதை தாண்டி ஸோ இமீடியட்டாக அந்த கிட் அங்கே போய்டும். நம்மளோட வாலண்டியர்ஸ் ப்ளஸ் பேராமெடிக்கல் ஒரு டாக்டர் ஒரு கேபினுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்க இமீடியட்டாக அவங்களுக்கு ரெஸ்க்யூ பண்ணி கூட்டு வந்துடுவாங்க. அவங்கள இமீடியட்டாக உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும். அது முக்கியமாக தமிழகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் மாநாட்டில் நடக்குது. அதில் முக்கியமானது இந்த ட்ரோனு. அவர் தான் சார் வந்து யாலி ஏர்ஸ்பேஸோட எம்டி அவர். ஸோ இப்போ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இதை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அது தளபதியோட மாநாட்டில் இன்ட்ரோ பண்ணுறதை நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். டெக்னிக்கலாக என்ன விஷயன்றதை சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மளோட மெயின் ஸ்கோப்பே வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து பாம்பு கடிக்கிற மெடிசன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த முயற்சியில் இது ஒரு புது முயற்சி. பிகாஸ் ஏன்னா இங்கே க்ரௌடு நிறைய வருவாங்க. ஸோ அந்த டைமில் யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. டக்குன்னு அங்கே டீஃபிப்ரிலேட்டர் அவைலபிளாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ இங்கேருந்து டீஃபிப்ரிலேட்டர் எடுத்துகிட்டு போய் அந்த கூட்டத்தில் ட்ராப் பண்ணி அங்கேருந்து உயிரை காப்பாற்றலாம். ஸோ எபிபென் அந்த மாதிரி நிறைய வேக்சின், வேறு ஏதாவது பிளட் சப்ளைஸ் ஏதாவது தேவைப்பட்டாலுமே நம்ம இங்கேருந்து உடனே வந்து அனுப்பி அவங்க உயிரை காப்பாற்றலாம். இதில் இது வந்து 25 கிலோ இந்த ட்ரோனால் எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம இதில் எமர்ஜென்சிக்கு உதவி எல்லா தேவையும் எடுத்துகிட்டு போகலாம். உதாரணத்துக்கு இப்போ யாருக்காவது தண்ணி எடுத்துகிட்டு போனால் கூட தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இது 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும். பட் ஆனால் இது மாநாடுனால இது சின்ன ஏரியா, அதனால் இது இந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் இது ஃப்ளை பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். உங்கள் பேர் சார்? தினேஷ் ஃப்ரம் யாலி ஏரோஸ்பேஸ்.